நேற்று ஒரே நாளில் திமுக பண்ண 3 சம்பவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். டிராஃபிக்கில் திமுகவினர் பண்ண அட்டூழியங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1 மணி நேரமா நிக்கிறோம். ஆம்புலன்ஸ் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் போக கூட வழி இல்ல. ஆம்புலன்ஸ் கத்துறாங்க. இன்னமும் நிறுத்தி வச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க விடாம வச்சிருக்காங்க. கேட்டா விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு நாள் தான் நில்லுங்க அப்படின்றாங்க. பின்னாடி கும்பல பாருங்க. பின்னாடி பாருங்க. ஆம்புலன்ஸ் நின்று இருக்கு. அதுக்கு கூட வழி விடாம உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஒரு திமுக மீட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு பகுதியில் ஒரு உணவு ஹோட்டல், அதாவது ஹோட்டல் வச்சிருக்கும், உணவகம் வச்சிருக்கும் ஒரு தம்பதியினரை அங்கு வந்த திமுக குண்டர்கள் மிரட்டும் காட்சியை இந்த வீடியோவில் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம பயங்கர, அதாவது நேற்று ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டான ஒரு வீடியோ. ஈசிஆர் ரோட்டில் பெண்கள் ஒரு காரில் நிறைய பெண்கள் மற்றும் ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களை ஒரு குறிப்பிட்ட திமுக கொடி கட்டிய ஒரு வாகனத்தில் உள்ள இளைஞர்கள் அந்த பெண்களை துரத்தும், அந்த காரிலேயே துரத்தும். ஒருத்தன் ஓடி அந்த பெண்களை தாக்க வரான். இந்த வீடியோ நேற்று வைரலாச்சு. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தம் பழைய திமுக தற்போது தான் ஃபார்முக்கு வந்திருக்கு. போன அதிமுக ஆட்சியிலேயே திமுகவினர் பண்ண வேலைகள், பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதாவது பியூட்டி பார்லரில் போயிட்டு அடித்ததாக இருக்கட்டும், இல்லை பிரியாணி கடையில் போயிட்டு பாக்ஸிங் போட்டதாக இருக்கட்டும், பல பேக்கரிகளில் போயிட்டு அடாவடி ரவுடிசம் பண்ணதாக இருக்கட்டும். இது மாதிரி திமுக ஆட்சியில் இல்லாத போது அதிமுக ஆட்சியிலே அவ்வளோ ரவுடிசம் பண்ணாங்க. தற்போது நடப்பது திமுக ஆட்சி. இதில் என்ன கொடுமைனா, தற்போது மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அங்கங்கே சிசிடிவி இருக்குது. அதில் இப்போ திமுகவினர் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேமரா ஃபோனும் கிடையாது, சிசிடிவியும் கிடையாது. அந்த காலத்துலலாம் திமுகவினர் என்னென்ன வேலை பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ நம்ம நினச்சி பார்க்குறப்பவே அப்படியே கைகாலெலாம் நடுங்குது. அந்த அளவுக்கு வேலைகள் பண்ணி தான் திமுக பல ஆண்டுகள் ஆட்சிக்கே வராமல் கூப்பில் உட்கார்ந்தாங்க. தற்போது மீண்டும் ஆட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வதைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தம்பதியினர், அந்த உணவு வைத்திருக்கும் தம்பதியினருடைய நிலைமை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளோ மிரட்டல்களை தாண்டி அந்த கடையை அங்கே நடத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க, கடன் வாங்கி நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கஷ்டப்படும் அந்த தம்பதியினர் வைத்திருக்கும் கடையை இந்த திமுகவினர் ஓசியில் கேட்டு மிரட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்கள் இந்த திமுகவினர். தயவு செஞ்சு மக்கள் பார்க்குறவங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஒரு ஓட்டு கூட யாருமே திமுக போடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.